நேர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் 2024லேருந்து 2025 வரைக்கும் ஏஞ்சல்ஸும் கடவுளும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவீங்க. அப்ப குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் பண வளமை, அதிர்ஷ்டம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அனைவரும் அதற்கு தயாராகுங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதை எப்படி சேமிக்கணும், எப்படி லாபகரமாக ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குருவோட விஷயத்தில் குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிறக்கூடிய பாடம் என்ன? மெடிடேட் ஆன் ரைட் பாத். தியானம் பண்ணுங்க சரியான பாதையில். நீங்கள் எண்ணத்தில் தியானம் பண்ணாதீங்க. டு நாட் மெடிடேட் ஆன் யுவர் தாட்ஸ். இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உட்காரும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, வேண்டாத எண்ணங்கள் உணர்வுகள் தான் முதல்ல வரும். நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோம், யார்கிட்ட பிரச்சனை பண்ணோம், அதுதான் வரும். அது பண்ணால் அது தியானம் இல்லை. அது என்னாகும், அந்த எண்ணமே பல மடங்கு பெருசாகும். ஆனால் நம்ம குருவையும் கடவுளையும் நோக்கி தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதியும் அன்பும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ பண வளமை, அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க முடியும். தியானம் எப்படி பண்ணுறது? தியானம் பண்ணாலே நிறைய எண்ணங்கள் வருது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு என்னோட மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன். அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியும் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கு அமைதியும் சந்தோஷமும் வளமையும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் என்ன டைப் பண்ணுவீங்க? குரு அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பயிற்சியோட பலன்கள் இந்த ஆண்டுல எப்படி நமக்கு சிறப்பா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், கடவுள், யூனிவர்ஸ் எல்லாருமே நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பகை, மனசோர்வு, மாற்றம் இதெல்லாமே இருக்குது. ஆனா இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதுக்கான தீர்வு என்ன, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க குரு அப்படின்னு மெசேஜஸில் கமெண்ட் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. அண்ட் இன்எபிலிட்டி டு ஃபீல் ஹாப்பி. எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியலை, நம்மளால் மன சோர்வு வந்துடுது அப்படின்னா, மற்றவங்க வெற்றிகரமாக இருக்கும்போது when other people are successful will pull you down. avoid enviousness. நம்ம போட்டி, பொறாமை இதெல்லாம் மற்றவங்கள பார்த்து என்னை விட வியாபாரம் அவன் சிறப்பாக பண்ணுறான், என்னை விட இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்ம என்ன ஆகுறோம்னா கீழ் நோக்கி இழுக்கப்படுறோம். அவங்க பல மடங்கு உயர்றாங்க. ஆனால் நம்ம அந்த செயலை செய்யக்கூடாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன ஆகுது, நமக்கு போட்டியும் பொறாமையும் வர ஆரம்பிக்குது. பொறாமையை தவிர்க்கிறதுக்கு நிறையா வழிமுறைகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். நம்மளோட தடைகளும் மனசோர்வும் நீங்கிறதுக்கு கடவுளுடைய மந்திரம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். கணேச மந்த்ரா, காயத்ரி மந்த்ராவும் நீங்கள் சொல்லலாம், கணேச மந்த்ராவும் சொல்லலாம். கணேச மந்த்ரா சொல்லுங்க, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். விநாயகருக்கான மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுந்தாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஓம். இதை 3 முறை சொல்லுங்க. உங்களுடைய மனசோர்வு, தடைகள் இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதுங்க. 7ஆ மடிச்சுக்கோங்க. அதை கிழிச்சு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை எரிச்சிருங்க. உங்களால் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு நிச்சயமாக நீங்கள் போக முடியும். உங்களுடைய குணங்கள் மேம்படும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொறாமையோட ஆப்போசிட் என்னது? சந்தோஷம், வாழ்த்துறது. மற்றவங்கள வாழ்த்தும் போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் அப்கிரேட் ஆவீங்க. மேலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும்.
பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல் வந்து அதிகரிக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நாங்கள் தியானம் நடத்துகிறோம். ஜூமில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டா போதும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அதற்கான லிங்க் எல்லாமே வந்து நாங்கள் கொடுக்குறோம். எல்லாருமே வந்து தியானம் பண்ணுங்கள்.